இத்தன நாளா இந்த சுடரோட ஆட்டம் உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய அதிகமான லெவல்ல இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். இதுக்கு மேல இந்த சுடரால தப்பிக்க முடியுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த சுடர் பேசுறத மல்லி கேட்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, அப்போ மல்லிக்கு எப்படி இந்த சுடரோட உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிய வைக்கிறது? நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படிதான் இவ சுடரு, இவ உண்மையான ரேணுகா இல்லன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது மல்லிக்கு வந்த சந்தேகம், மல்லிக்கு வந்த டவுட்டு, மல்லிக்கு வந்த கிளாரிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே மத்தவங்க கிட்ட சொன்னா யாருமே கேட்காம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு? விஜய்க்கா உண்மை தெரிய வந்துச்சு. அதாவது சுடர் அவ வாயால உண்மையா சொன்னதுனால விஜய்க்கு உண்மை தெரிய வந்துச்சு. இப்போ விஜய் எல்லாத்தையுமே டீட்டெயிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சுடரால தப்பிக்க முடியாது அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. பட் இருந்தாலுமே இந்த சுடரோட பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே அதாவது இவ சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கும்போது உண்மையிலேயே நம்ம மல்லியும் விஜயும் இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதாவது போலீஸ் இவளை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க. மல்லி மட்டும் கிடையாது. இதுல விஜய், அடுத்ததா வெண்பா, அடுத்ததா நல்ல தம்பி போலீஸ், இவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சுடருக்கும் அந்த ரகுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்த சுடரை கைது பண்றாங்க. அதாவது இவ சுடர் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் விஜய் அந்த நேரத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. விஜய் இவ்வளவு நாளா வெளியூருக்கு போயிட்டு அங்க பிசினஸ் மீட்டிங்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா பிசினஸ் மீட்டிங்னு போனதுக்கு அப்புறமா வீட்டுல நடந்தது எல்லாமே விஜய்க்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு பக்கம் மல்லி பண்றதுல மல்லி மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப எதுக்காக மல்லி இது எல்லாத்தையுமே பண்ணாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே விஜய் எந்த அளவுக்கு மல்லிய இப்போ லவ் பண்ண, அதாவது முன்னாடியே மல்லிய அளவு கடந்த ஒரு லவ் அவங்க மேல வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடியே மல்லி சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும், மல்லி சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மல்லி என்ன சொன்னாலுமே கூட அது எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்பக்கூடிய அளவுக்கு இப்போ விஜய் மல்லி மேல இப்போ நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அதுக்கு அந்த நம்பிக்கை எப்பவுமே உடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறமா இந்த சுடர் விஜயை போய் கட்டி பிடிச்சு, அதாவது போய் கிட்ட நின்றுட்டு இந்த மாதிரி மல்லியால நான் இப்ப ஜெயிலுக்கு போறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ அவ கதை கட்டிட்டு இருக்கா. ஏன்னா தப்பிக்கணும் இல்லையா? அதுக்கான ஏற்பாடுகளை அவ பாத்துக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா முன்னாடியே போலீஸ் அதாவது மல்லி இதுதான் இவளோட நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே இந்த சுடரோட ரூம்ல வைப்ரேஷன் சவுண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருது. அந்த சவுண்டை கேப்சர் பண்ணி போயிட்டு அந்த போனை எடுத்து பார்த்துதான் இப்ப சுடர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அந்த ட்விஸ்ட் தான் ஒரு மிகப்பெரிய சுடரை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது சுடரோட சுயரூபத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே உதவியா இருந்துச்சு. எதுக்காக சுடரோட சுயரூபத்தை இது வெளியே கொண்டு வரணும், விஜய்க்கு தான் எல்லா உண்மையுமே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, கதிரேசனும் நிஷாவும் இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல அப்படின்ற மாதிரி, அதாவது ரேணுகான்னு நினைச்சுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா ரேணுகா இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகமாச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி விஜய் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, என்ன சுடர் உன்னால இனிமே எப்பவுமே தப்பிக்க முடியாது. அதே மாதிரி நீ யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாமே எனக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. நீ தான் உன் வாயால நான் தான் சுடர், நான் தான் சுடர்ன்னு சொல்லிட்டு சொல்லி நீயா விஜய் கிட்ட மாட்டிக்கிட்ட. விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு விஜய் விஜய் நான் தான் உங்க ரேணுகா, எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு, நம்ம இப்படி லவ் பண்ணோம், அப்படி லவ் பண்ணோம், நமக்கு பிறந்தவ தான் இந்த வெண்பா அப்படி இப்படின்ற மாதிரி என்ன சொன்னாலுமே கூட உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான், இதை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சுடர்கிட்ட மல்லி சொல்றது மட்டும் இல்லாம, என்னது இது நம்ம கிட்ட இன்னொரு போனே இல்ல, எப்படி இந்த போன் எல்லாம் கிடைச்சிச்சு, ஒண்ணுமே புரியலையே, தலகால் புரியாம இருந்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சுடர். ஆனா உன்னை உன்னோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடைக்கல, என்னன்னு பாக்குறியா?
அதாவது ஜெயில்ல இருக்கக்கூடிய ரகுவோட வீட்ல இருந்து ஒரு ஃபோன வந்து எடுத்துட்டோம். அதாவது அந்த ஃபோன் தான் வந்து அதாவது அந்த ஃபோன்ல இருக்கக்கூடிய சிம்ம வந்து இந்த ரகுவோட ஆள் வந்து தூக்கி போட்டுருக்கான். அத வந்து எடுத்துட்டு வந்து தான் இப்போ மல்லி இவ்ளோ பெரிய வேலைய பார்த்துருக்காங்க. அதாவது அந்த ஒரு ஃபோன்ல போட்டு கடைசியில வந்து சுடரோட ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சுடர்கிட்ட வந்து இன்னொரு ஃபோன் இருக்கு. ஏற்கனவே ரகு இவங்கலாம் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி அடுத்ததா வந்து சூரரை கைது பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர் பிளானே விஜய் தான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, சுரருக்கு இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. இப்பதான் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. அதாவது இந்த சுரருக்கு இப்போ பொறி வச்சு புடிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுடரால இனிமே தப்பிக்கவே முடியாது. அதே மாரி நம்ம மல்லு இருந்துட்டு, இதுக்கு மேல வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்ட அப்படின்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதாவது விஜய் வந்து நீ ரேணுகா மாதிரியே இருக்க அப்படிங்கிறதுனால தான் இப்ப கூட அமைதியா விட்டுருக்காரு. இல்ல அப்படின்னா இங்க நடக்கிறதே வேற. அதே மாரி நீ ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படு. அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர வந்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம சுடர் இப்போ செம்ம ஷாக்கிங்ல இருக்கா. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. விஜய் வந்து அவங்க கட்சி இனிமே வந்து என்ன நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த சுடரால விஜய் கிட்ட வந்து நான் தான் ரேணுகான்னு போய் அடையவும் முடியாது. அதே மாதிரி இந்த கதிரேசன் கிட்டயும் நிக்க முடியாது. இப்போ இவ ஜெயிலுக்கு போயிட்டு கம்பி எண்ணி கடைசியில வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.